கடந்த 1.5 ஆண்டுகளில் தமிழகத்தில் பால்வளத்துறை மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பால்வளத்துறை உயர்வது தொடர்பாக துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மனோ தங்கராஜ், திருவாரூரில் 55 பால் கூட்டுறவு சங்கங்கள் இயங்கி வரும் நிலையில் இதனை அதிகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 1.5 ஆண்டுகளில் கறவை மாடுகள் கடன் தொகையாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் கறவை மாடுகளுக்கான கடன் வட்டி 15% இருந்து 9% குறைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். கால்நடை வளர்ப்பதற்கு நம்முடைய மக்களுக்கு எவ்வளவு கடன் வசதிகள் செய்ய முடியுமோ அவற்றை செய்து தருவதற்கு நாங்கள் முனைப்புடன் செயல்படுவோம். எனக்கு பணம் இருந்தால் நான் ஒரு மாடு வாங்கி வருமானம் வருத்துவேன். என்னோட 5 மாடு இருக்கு, கூட 5 மாடுக்கு கடன் தந்தால் நான் 10 மாடு ஆக்கி நான் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவேன் என்றால் 100% அதற்கான வழியை இந்த முறை நம்முடைய துறை செய்யும். அது எந்த பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும். ஏன்னா எனக்கு இந்த டார்கெட்லாம் கிடையாது, டார்கெட்ல நான் நம்பிக்கையும் கிடையாது. உதாரணத்தை நான் சொன்னேன்னா, நான் வந்து முன்னாள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 கோடி 10 கோடி கூட லோன் போறது கஷ்டம். கூட போகிறது 5 கோடி 10 கோடி போகிற 1.5 வருஷம் எவ்வளவு லோன் கொடுத்துருப்போம்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. 1000 கோடி கொடுத்துருக்கோம். எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 1000 கோடி. இதுக்கு இந்த 10% டார்கெட் 20% டார்கெட் வச்ச முடியுமா? அது டார்கெட்டா இல்லை. இந்த வருஷம் நான் பொறுப்படுத்தோட நான் எப்படிமா பேசி நான் என்ன டார்கெட் கொடுத்தீங்கன்னா, அத்தனை விவசாயிக்கும் கடன். எத்தனை லட்சம் விவசாயி இருக்காங்களோ அத்தனை லட்சம் விவசாயிக்கு கடன். ஆனா அவங்க முன் வரணும். கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அதை உறுதிப்படுத்தணும்.